ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மலைமேல் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவபெருமானின் ஆலயம். இந்த மலையை நாம நேருக்கு நேரா பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கமாக காட்சியளிக்கும். வடமேற்கிலிருந்து பார்த்தோம்னா ஒரு பசு அமர்ந்திருப்பது போல காட்சியளிக்கும். மேற்கே இருந்து பார்த்தோம்னா ஒரு ஆண் படுத்திருப்பது போலவும், தென்மேற்கே இருந்து பார்க்கும்போது ஒரு பெண் படுத்திருப்பது போலவும் 4 பரிமாணங்களில் காட்சியளிக்கும் ஒரு அதிசயமான மலை. இந்த மலை மேலே வெண்பாஷணத்தாலான சிவபெருமானுடைய உருவச்சிலையும் முருகப்பெருமானுடைய உருவ சிலையும் இருக்கிறது. முருகன் தன்னுடைய கையில் தன்னை விட உயரம் அதிகமான வேலை கையில் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். ஒரே மண்டபத்தில் சிவனுக்கும் திருமாலுக்கும் சன்னதி இருக்கக்கூடிய ஆலயம். இந்த மலையில் எங்கு பார்த்தாலும் நாகங்களின் உருவம் பொறித்த பாறைகளும் புடைப்பு சிற்பங்களுமாகவே காட்சியளிக்கிறது. இது மட்டுமல்ல, 60 அடி நீளமுடைய ஒரு நாகரின் சிலை இருக்கக்கூடிய ஒரு மலை, நாகங்களால் பாதுகாக்கப்படும் ஒரு மலை. இது மட்டும் இல்ல, எல்லா சிவபெருமானுடைய ஆலயத்திலும் பிரதானமாக இருப்பது அப்படின்னாலே சிவலிங்கம் தான். ஆனால் இந்த கோவிலில் சிவபெருமான் 6 அடி உயர உருவச்சிலை இருக்கிறது. அதோடு ஆண் பாதியாகவும் பெண் பாதியாகவும் சிவன் காட்சியளிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரருடைய தோற்றம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. ஆமாங்க, இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரின் ஆலயம். என்ன பார்க்க போலாமா? வாங்க. அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போகக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல நல்வழிகாட்டி விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கிறாரு. நம்ம போகக்கூடிய பாதைக்கு நல்வழிகாட்டி, இந்த மலையில நம்ம ஏறி இறங்குறதுக்கு நமக்கு ஆசீர்வதிக்க கூடியவர் நல்வழிகாட்டி விநாயகர். இவரை வழிபட்டுட்டு நம்ம உள்ள போகும்போது இங்க 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. இடதுபுறம் இருக்கிறது 2 வீலர்லயோ இல்ல 4 வீலர்லயோ வந்தா அது வழியா போயிடலாம். வலது பக்கம் இருக்கிறது நடைபாதை. கிட்டத்தட்ட 1200 படிக்கட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு நடைபாதை. நம்ம காலார மலையில் ஏறி போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். அதனால நம்ம இப்போ இந்த படி வழியா ஏறி நம்ம சிவபெருமானை தரிசிக்க போகலாம். திருச்செங்கோடு என்பதற்கு அழகிய இறைத்தன்மை பொருந்திய செந்நிற மலை அப்படின்னும் செங்குத்தான மலை அப்படிங்கிற பொருளும் இங்க சொல்றாங்க. இந்த மலையோட பேரே இந்த ஊருக்கும் பேராக அமைஞ்சிருச்சு. இந்த மலை உருவானதற்கு ஒரு புராண கதை இருக்கிறது. அதாவது முன்னொரு காலத்துல ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு பெரிய போட்டி வந்தது. யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் தன்னுடைய படங்களால மேருமலையை அழுத்தி பிடித்து கொள்ள வேண்டும். இந்த அழுத்தி பிடிச்ச இந்த மலையை வாயு பகவான் தன்னுடைய பலத்தால் விடுவிக்க வேண்டும். இதுதான் உங்களுக்குள்ள ஒரு போட்டி. இப்படி செய்யும் போது வாயு பகவான் வாயுவை வேகமாக வீசும் போது இந்த மலையின் முகட்டு பகுதிகள்லாம் பறந்து பூமியோட பல இடங்கள்ல விழுந்துச்சாம். அப்படி விழுந்த ஒரு மலை பகுதி தான் இந்த திருச்செங்கோட்டு மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆதிசேஷ பாம்பு வாயு பகவானுடைய அதிபயங்கர இந்த வேகத்தை தாங்க முடியாமல் அந்த மலையை ரொம்ப இறுக்கி பிடிச்சதாம். அப்படி பிடிக்கும் போது ஆதிசேஷனுக்கு காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதாம். இந்த ரத்தம் இந்த மலையில விழுந்து இந்த மலை செந்நிறமானதாக சொல்றாங்க. அதனால இந்த மலைக்கு நாககிரி வாயு மலை அப்படிங்கிற பெயருமே உண்டு.
இந்த மலையில 60 அடி நீளத்துல 5 தலை நாகத்தோட சிலை ஒன்று இந்த படிக்கட்டு பக்கத்துல அமைந்திருக்கிறது. இந்த நாகர் தான் இந்த மலையையே பாதுகாக்கிறதா சொல்றாங்க. அதை மெய்ப்பிக்கிற மாதிரி இந்த நாகரோட படத்துக்குள்ள ஒரு சிவலிங்கமும் அமைத்திருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நாகதோஷம், ராகு தோஷம், காலசர்ப தோஷம், கலத்திர தோஷம், இந்த தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து இங்க வழிபாடு செய்யறாங்க. அதோட இந்த நாகத்துக்கு அருகே அமைந்துள்ள 60 படிக்கட்டுகளையும் சத்திய படிக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க. நடந்து போகும் நமக்கு வந்து இளைப்பாறுவதற்காக சில மண்டபங்களும் இங்க இருக்கிறது. செங்குந்தர் மண்டபம், காலத்தி சுவாமிகள் மண்டபம், திருமுடியார் மண்டபம், தைலி மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த இயற்கையான ரம்மியமான இந்த சூழலை ரசிச்சுக்கிட்டே அப்படி நம்ம மேலே ஏறி வரும்போது இறுதியாக நாம் பார்ப்பது வந்து ராஜகோபுரம். ராஜகோபுரம் பார்த்தாச்சு. இந்த ராஜகோபுரத்துக்கு வழியா தான் நம்ம வந்து ஆலயத்துக்கு உள்ள போக போறோம். இந்த ராஜகோபுரம் 5 நிலைகளை கொண்டதாக இருக்குது. இந்த ராஜகோபுரத்தை கடந்து நம்ம உள்ளே போகும்போது நம்ம கண்ணுக்கு தெரிவது வந்து ஒரு பெரிய மண்டபம். இந்த ஆலயத்துல ஒரே மண்டபத்திற்குள்ள சிவபெருமானுடைய சந்நிதி, முருகப்பெருமானுடைய சந்நிதி, அப்புறம் திருமாலுடைய சந்நிதி, இந்த 3 பேரோட சந்நிதியும் இங்க இருக்குது. இந்த கோயில் ஒரு பெரிய கலை பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுடைய அந்த கலை ஆர்வத்திற்கு ஒரு தீனி கொடுப்பது போல இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். உள்ள போய் பார்த்தேன்னா நான் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இந்த ஆலயத்துக்கு நம்ம உள்ள போன உடனே முதல்ல வணங்க வேண்டியது ஆதிசேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆதிசேஷனோட சன்னதிக்கு போய் ஆதிசேஷனை வந்து வணங்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆலயத்திற்கு உள்ள போகலாம். நம்ம வந்து தரிசிப்பது செங்கோட்டு வேலவருடைய சந்நிதி தான். மாம்பழத்துக்காக கோவிச்சிட்டு போன முருகர் சமாதானமாகி இங்க வந்து செங்கோட்டு வேலவர் அப்படிங்கிற பேர்ல அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. வலது கரத்தில் அன்னையிடம் பெற்ற சக்தி வேலையும் இடது கரத்தில் சேவலை இடுப்போடு அணைச்சபடி காட்சி கொடுக்கிறார். உச்சிகால பூஜையில முதல் அபிஷேகம், ஆராதனை எல்லாமே இவருக்கு தான் செய்யப்படுகிறது. அதுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்களுக்கு செய்யப்படுறதா சொல்றாங்க. அதோட இந்த கோவில்ல வேல் வந்து முருகரை விட உயரம் அதிகமானதாக இருக்கிறது. அதாவது முருகனுடைய தலைக்கு மேல் வரைக்கும் இந்த வேல் இருக்கிறது. அடுத்ததாக அம்மையப்பரை தரிசிக்க போகலாம். பெருமானுடைய 64 தோற்றங்கள்ல 22வது வடிவம் அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் தோற்றத்துலதான் இங்க சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறார். இங்க அம்மையப்பரின் சிலாரூபம் அரிய மூலிகைகளின் கலவையை கொண்டு உருவாக்கப்பட்ட வெண் பாசனத்தால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, கருவறையில விலை மதிப்பில்லாத ஒரு மரகத லிங்கமும் இருக்குது. சிவனுடைய தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க தலையில ஜடாமகுடம் தரித்து பூர்ண சந்திரன் சூடி கழுத்தில ருத்ராட்சம் தாலியும் அணிந்து கையில தண்டாயுதமும் கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார். அம்பிகையோட அம்சமாக இடது பாகத்துல உள்ள கால்ல மட்டும் கொலுசு இருக்கும். சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் அப்படிங்கறதுனால வலது புறத்துல வேஷ்டியும் இடது புறத்துல சேலையும் அணிவிக்கிறாங்க. சுவாமிக்கு தீபாராதனை காட்டும் போது சுவாமியோட பாதங்களை நம்மால நல்லா சேவிக்க முடியும். அப்படி நம்ம அந்த பாதங்களை வணங்கும் போது இடது கால்ல கொலுசு இருக்கிறதையும் நம்மால பார்க்க முடியும். அதாவது ஆணும் பெண்ணும் சரி சமம் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக சிவபெருமான் எடுத்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற இந்த வடிவத்தை நம்ம வந்து இங்க கண்குளிர பார்த்து மகிழலாம். அதோட இந்த கோவில்ல வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா கணவன் மனைவி இவங்க இருவருக்கு இடையே வந்து அந்யோன்யம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றது இங்க ஒரு சாஸ்திரமாக இருக்கிறது. அம்மையப்பருடைய காலடியில தேவ தீர்த்தம் இருக்கிறது. இது எப்பவுமே வற்றுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்த்தத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய நீரை தான் இங்க நமக்கு பிரசாதமாகவும் தர்றாங்க.
அம்மையப்பரை வணங்கிவிட்டு அடுத்ததாக நம்ம வந்து ஆதிகேசவ பெருமாளையும் வணங்கிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கலாம். சேர சோழ பாண்டியர்களுடைய உழைப்பு, தெய்வ பக்தி, இதனால இந்த கோவில் வந்து ஒரு கலை பொக்கிஷமாக திகழ்கிறது அப்படின்னே சொல்லலாம். கோவில்ல இருக்கக்கூடிய தூண்களை நம்ம பார்த்தாலே அவங்களுடைய கலை ஆர்வம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு இங்க வந்து அழகான கலை சிற்பங்கள் இருக்குது. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, நீ என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே, கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, ஆடிய பாதனே அம்பலவாணனே, நின்னாண்ட கருணையே ஏழை அறிவேனோ, நின்னாண்ட கருணையே ஏழை அறிவேனோ, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, நீ என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா. இந்த கோவிலோட பின் பக்கத்துல மலை உச்சி பிள்ளையார் கோயில் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அந்த கோவிலுக்கும் போகலாம் வாங்க. ஒரு கரடு முரடான ஒரு பாதையா தான் தெரியுது. இந்த பாதை வழியாக நம்ம வந்து மலை உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம். பாதைலாம் கொஞ்சம் ரிஸ்கான பாதையா தான் இருக்கு, அதனால குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே இந்த பக்கத்துல ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கு. இது என்ன குகை அப்படின்னு சொல்லி சரியா தெரியல. ஆனா இது ஏதோ ஒரு முனிவர்களோ இல்ல சித்தர்களோ தவம் செய்த குகையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள கொஞ்சம் பேர் உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கு. தாண்டி நம்ம நடந்து போகும்போது பாதைகள் மிகவும் கடினமாகத்தான் இருக்கு. அதுவும் செங்குத்தா ஏறுற மாதிரிலாம் இருக்கு. அதனால அதிகமா வீடியோஸ் இங்க எடுக்க முடியல. இந்த செங்குத்தான பாறைகள்ல
சைடில் இருக்க இந்த கம்பிகளை பிடிச்சு கொண்டு தான் நம்ம வந்து மேலே ஏறி போகணும். ஒரு வழியாக நம்ம வந்து அந்த ஆலயத்தை பார்த்துட்டோம். பாதைகள் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குது, ஏறுறதுக்கு ரொம்ப கடினமாக தான் இருக்குது. மேலே ஏறி வந்து இந்த வியூவை பார்க்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு ஏறின அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடிடுது. மேலே வந்து இந்த விநாயகரை வழிபட்டு விட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு இப்போ நம்ம கீழே இறங்கி வரலாம். நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.